7 மேங்கோ ரெசிபீஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியான, ஈஸியான, ஹெல்த்தியான, சிம்பிளான விதத்தில் எப்படி செய்கிறேன்னு நான் சொல்கிறேன். மேங்கோவில் இத்தனை ரெசிபீஸானு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். குல்ஃபி, பாயசம், புட்டிங், மில்க் ஷேக், ஃபலூதா, ஐஸ்கிரீம், ஜெல்லி, இவ்வளோ ரெசிபி செய்யலாம். ஜெல்லி எப்படி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். மாம்பழத்தை வெட்டி எடுத்துக்கங்க, தோலை நீக்கிருங்க, விதையை நீக்கிருங்க. நல்லா பழுத்த மாம்பழமாக, ஃப்ரெஷ்ஷான மாம்பழமாகவே எடுத்துக்கோங்க. காய எடுத்திங்கன்னா புளிக்கும். மாம்பழத்தை துண்டு நறுக்கிக்குங்க. நறுக்கி வச்ச மாம்பழம் சேர்த்துக்குங்க. வெறும் சாதம் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. கடல் பாசி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க வைங்க. அது கரையிற வரை நல்லா கிண்டி விட்டு கொதிக்க வைங்க. வெல்லம் பாகு சேர்த்துக்கிறேன். எல்லாத்துலேயுமே நான் வெள்ளை பாகு தான் சேர்த்துக்கிருவேன். அப்புறம் மாம்பழம் அரைச்சி வச்ச பல்ப்பு வந்து சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கொதி இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி கம்மியாக சேர்த்து கடல் பாசி வந்து திக்காகிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இதை வந்து ஒரு சின்ன கிண்ணியில் ஊற்றுங்க. அதை அப்படியே ஆற விடுங்க. செட் ஆயிரும். ஜெல்லி ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே கொஞ்சம் மாம்பழம், நட்ஸு இதெல்லாம் தூவி விட்டு அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா ஈஸியான மேங்கோ ஜெல்லி ரெடி ஆயிரும். ஹெல்த்தியான மேங்கோ ஜெல்லி செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சர்க்கரை வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்படியே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஈஸியான, ஹெல்த்தியான, டேஸ்டியான மேங்கோ ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. 6 ரெசிபியில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இன்னும் பல ரெசிபிஸ் காத்திருக்கு. வீடியோ கடைசி வரை பாருங்கள். குல்ஃபி ஐஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். மேங்கோ ஐஸ் மாம்பழம் எடுத்துக்கங்க. நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் 3/4 கப்பு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. மாம்பழம் 1/2 கப் சேர்த்துக்குங்க. மாம்பழம் வந்து அரைக்கையில் வந்து நல்லா திக்காயிரும். வெள்ளை பாகு சேர்க்குறேன். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளைப்பாகு, அதை சேர்க்குறேன். அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. குல்ஃபி மோல்டில் ஊற்றுங்க. அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 4 மணி நேரம் ரெடி ஆயிரும். ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான விதத்தில் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்குங்க. 1 கப் சேர்த்துக்குங்க. மேங்கோ பல்ப் சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்ச மாம்பழம் சேர்த்துக்குங்க. 3/4 கப் சேர்த்துக்குங்க. வெள்ளை பாகு சேர்த்துக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சர்க்கரை தேவைக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. அப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குங்க. அதை அப்படியே ஒரு பவுலில் ஊற்றுங்க. ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் வைங்க. ஒரு 3 மணி நேரம் வைங்க. ரொம்ப ஃப்ரீஸ் ஆகாமல் எடுத்தோடனே ரொம்ப கட்டி இல்லாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரீஸ் ஆன பிறகு எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான விதத்தில் சொல்லியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய பல ரெசிபி காத்துட்ருக்கு. வீடியோ கடைசி வரை பாருங்கள். செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷை கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. பால் சேர்த்துக்குங்க. இது வந்து சில்லுன்னு காய்ச்சி வச்ச பால். மாம்பழம் சேர்த்துக்குங்க. 1/2 கப் மாம்பழம் சேர்த்துக்குங்க. வெள்ளைப்பாகு சேர்த்துக்குங்க. அப்படியே அரைச்சி எடுங்க. கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் சேர்த்து அப்படியே சர்வ் பண்ணுங்கள். ஈஸியான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதோடு வந்து கொஞ்சம் அப்படியே துண்டாக நறுக்கி மாம்பழத்தை அப்படியே டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈஸியான மில்க் ஷேக், மாம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். மேங்கோ ஃபலூதா எப்படி செய்கிறதுன்னு சிம்பிளான விதத்தில் சொல்கிறேன். மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. 1/2 கப் பால் சேர்த்துக்குங்க.
மேங்கோ பல்ப் சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்ச மாம்பழம் 1/2 கப் சேர்த்துக்குங்க. வெள்ளைப்பாகு சேர்த்துக்குங்க. அப்படியே அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க. சுடு தண்ணி சூடு பண்ணுங்க. தண்ணி சூடானதும் சேமியா சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன். நல்லா கொதிக்க வைங்க. கொஞ்சம் வேகிற வரை ஒரு 3 நிமிஷம் வேக வைங்க. 2லேருந்து 3 நிமிஷம் அந்த மாதிரி வேக வைங்க. வெந்தால் போதும். வெந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸை ஊற வச்சுக்குங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஒரு கிளாஸ் எடுத்துக்குங்க. தேன் அப்படியே தேன் இல்லட்டா நாட்டு வெள்ளை பாகு வந்து அப்படியே கிளாஸில் டெக்கரேட் பண்ணுங்கள் ஊற்றி. வேக வச்ச சேமியா சேர்த்துக்குங்க. ஊற வச்ச சியா சீட்ஸ் சேர்த்துக்குங்க. அரைச்சி வச்ச மாம்பழம் கூழ் சேர்த்துக்குங்க. மாம்பழம் மில்க் ஷேக் இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அப்படியே சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே மாம்பழத்தை நறுக்கி வச்ச மாம்பழத்தை சேருங்க. அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் சேர்த்துக்குங்க. மேலே நட்ஸ் கொஞ்சம் தூவி விடுங்க. ஈஸியான ஹெல்தியான மேங்கோ ஃபலூதா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மேங்கோ பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுவும் சிம்பிளான ஈஸியான ரொம்ப ஹெல்தியான டெசர்ட்டு. மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. மாம்பழம் சேர்த்துக்குங்க. அப்படியே அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சம் பால் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மேங்கோ துண்டு சேர்த்துக்குங்க. அப்படியே நட்ஸு தூவி விட்டுக்குங்க. வெள்ளைப்பாகு சேர்த்துக்குங்க. அரைச்சி வச்ச மாம்பழம் பேஸ்ட் வந்து மேலே அப்படியே சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மாம்பழத்தை வந்து துண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துக்கிங்கன்னா சூப்பரான ஹெல்தியான டெசர்ட்டு மேங்கோ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபியில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பால் சேர்த்துக்குங்க. காய்ச்சி வச்சா பால் சேர்க்குறேன். வெள்ளைப்பாகு சேர்க்குறேன். நறுக்கி வச்ச மேங்கோ சேர்க்குறேன். அப்படியே கொஞ்சம் மாதுளம் லைட்டாக சேர்த்துக்குங்க டெக்கரேட் பண்ணுறதுக்காக. ஈஸியான மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதோடு சூப்பராக உங்களுக்கு ரெசிபிஸ் இருக்கா என்ன? மாம்பழத்தில் இத்தனை விதமாக ரெசிபிஸ் செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ. இந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ கொடுத்துருக்கேன், தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஈஸியான ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.